இந்த சட்டை நல்லா இருக்கேப்பா. இதுவா என் எக்ஸ் வாங்கி கொடுத்தா. ஏய் இல்லடி, என்னைய எக்ஸ் கடை கூட்டு போய் வாங்கி கொடுத்தது, அதுவும் என் காசுல. சரி எதுக்கு என் காசு வேஸ்டா போவானேன்னு சொல்லிட்டு போட்டு வந்துட்டேன். ஹே இது நல்லா இருக்குல்ல? இந்த மாதிரி செப்பல் தான் எக்ஸுக்கும் வாங்கி கொடுத்தேன். தூக்கி போட்டா தெரியுமா? ஏதோ கால் வலிக்கும்னு சொல்லுவா, நீயும் வாங்காத. நீ தூக்கி போட்ட. நானும் எக்ஸு கூட தான் இந்த மாதிரி கடலை சாப்பிட்டு கடலை போட்டுருந்தோம். என் எக்ஸு கூட இதே தான் சொல்லுவா. நானும் என் எக்ஸ் இந்த மாலுக்கு எத்தனை வாட்டி வந்திருக்கோம் தெரியுமா? என் எக்ஸு கிட்ட நிறைய வாட்டி சொல்லியிருக்கா, கேட்டதில்ல தெரியுமா? என் எக்ஸ் மாதிரியே பேசாத தனியா. நீ என் கூட இருந்தா இந்த 8 மாசத்துல 100 வாட்டி பேசியிருந்தா அதுல 50 வாட்டி உன் எக்ஸ பத்தி தானடா பேசியிருக்க. ஆள் மட்டும் தான்டா நீ என் கூட இருக்க, மனசெல்லாம் இன்னும் அவகிட்ட தானே இருக்கு. என்னடி என்னென்னமோ சொல்ற? ஆமா நீயே யோசிச்சு பாரு, நான் என்ன பேச வந்தாலும் சரி, ஏன் இவன் ஒரு கம்மல் வாங்கணும்னு சொன்னா கூட போதும், நீ உன் எக்ஸுக்கு அந்த கம்மல் வாங்கி கொடுத்திருக்கேன்னு உன் கதையை பேச ஆரம்பிச்சிருவ. இதெல்லாம் கேக்குறதுக்கு ஒரு ஆள் வேணுமே. என்ன லவ் பண்ணியாடா? எனக்கு உன்னை விட்டா வேற யாரு இருக்கா? அப்புறம் எதுக்கு ஓடி போன எக்ஸ் கதையை பேசிட்டு இருக்க? நான் சொல்லட்டுமா என் எக்ஸ் கதைய? என்னவே 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 உனக்கு எக்ஸ் இருக்கா? ஏன் எனக்கெல்லாம் எக்ஸ் இருக்கக்கூடாதா? நான் என்ன மார்ச்ல இருந்தா வந்தேன்? என்கிட்ட சொன்னதே இல்ல. நீ சொல்லிதான் அது எவ்வளவு கடுப்பா இருக்குன்னு எனக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. நான் உன்ன மாதிரி பண்ணா உனக்கும் எனக்கும் என்ன டிஃபரன்ஸ்? எக்ஸ் லைக் போட்டத மறைச்சதுக்கே சண்டை போட்டியடி. நீ எக்ஸே மறைச்சு வாழ்ந்துட்டு இருக்க. ஓடி. ஹே என்ன டெஸ்ட் அடிக்கிற? நான் தான் சொன்ன போடணும். இருடா. ஏய் விடு. ப்ரோ முடிஞ்சா? ப்ரோ ஒரு 10 நிமிஷம் என் மானத்தை நான் காப்பாத்திக்கணும். இதுக்கு மேலயா? ஓகே. ஏய் விடு. விட முடியாது. இதோட ஃபுல் வீடியோ பார்க்க ஹேண்டில் கீழ இருக்கிற ப்ளே பட்டனை கிளிக் பண்ணி பாருங்க.